சிக்கலாம் பயங்கரமான சிக்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. RS welcomes you. என்ன பழத்தை விட்டேனா? பழத்தை எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விடுங்க. இந்தா நீ வேற பழத்தை. எண்ணெய் தர்றா கத்தில. எண்ணெய் தரீங்க. எண்ணெய் தரீங்க. ஆண்டா டோக்கி. சரி இந்த பழத்தை போடுங்க. அதுக்காக பனை மரத்துலயும் பாடுவடியா? அதை வச்சு எடுக்க முடியுமா? என்ன செய்யுங்க? மண்ணே தள்ளிடுங்க. சூப்பர் மாஸ் மாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே பலாப்பழத்துல ஈ வைக்கணும் வைக்கிறாங்க. என்ன வேலை பார்த்துமா பார்த்துட்டு இருக்கிறான். நான் சும்மா விளையாட்டு என்ன பண்ணி அதுக்கு காரணம் என்ன காரணம் சொல்லு. பொண்ணு பார்த்து கட்டானே அப்புறம் ஒரு நேரம் சொல்லு. வாழ்க்கைக்கு எடுத்து பலாப்பழத்தை சொல்லலாம். வெளியில அவ்வளவு கஷ்டம் இருக்கும். இதோட முள்ளு மாதிரி அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கவே உள்ள பழம் அவ்வளவு இனிப்பா இருக்கும். அவனுக்கு வலிகள் தெரியல. இது நெட்டில ஆமா நெட்டி குட்டி எங்க இருக்கானோ இருங்க உள்ள பாதிப்புலாம் இல்லை. அப்பைக்குள்ள எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பைக்குள்ள எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதனால உட்காந்து ஊனு நமக்கு வந்து குச்சி கொஞ்சத்துக்கு எடுத்தேன். இல்லை இப்போ எப்படி இந்த சக்கையெல்லாம் அள்ளுங்க தெரிய மாட்டுக்கு போட்டுறலாம். தண்ணி தீட்டு வரேன். அடுத்த வேலையை பாருங்க. ஊரட்டும் பிதுக்கி எடுத்த பலாப்பழம் சொல்லி போறேன். எங்களை மட்டும் அரைஞ்சி அரைஞ்சி விரட்டுறீங்க. அல்வா மாதிரி இருக்கு. ஆட்டுக்கல்ல அரைச்ச அரிசி மாவு இந்த மாட்டை வைக்கிற வாழை கட்டுமே போதுடா. வதக்கி எடுத்த பலாச்சல கூழு உனக்கு வேலை இழுத்துக்கு நல்லா போடு. உர வைக்காத. கிண்டிக்கு அப்புறம் கொண்டு வந்து அதனால பண்ணவே முடியாது. பயம் இல்லை. இது அம்மியில் வச்சு அரைக்கணுமே உப்பு. முனுக்கின கல்லுப்பு போடுங்க நச்சுனா. அந்த சத்தம் தான் என்னை அப்படியே நெஞ்சுக்குள்ள அப்படியே பாயிரிய. பச்சை தண்ணி எனக்கே இப்படி இருக்க. வீடியோல ஹெட்போன் கேட்டுக்கிறவங்க எப்படி
அது முடக்கு சொந்தம் என்ன சாப்பிடல இல்ல அதனால நான் கரண்டி விட்டேன்னா கேமரா பணியார மாஸ்டர்கிட்டே நீங்க ஐடியா கொடுக்குறீங்க. ஐடியா என்ன கூட தெரியாது எது பண்ணக்கூடாதோ அதை நீ நல்லா நெருக்க வீட்டில் பக்கத்தில் போய்க்கலாம். சின்ன அந்த லேண்ட் போக வேண்டாம். எந்த நாடு ஒரு நாடு ஒன்று உருவாக்குறாரு கைலாஸ் நாடு நம்பிடுமா ஒரு லைனில் உள்ள பிறட்டுப்பா இது வேறதான் அதெல்லாம் தூக்கி நீங்கள் போங்க. நான் மழை கேட்டேன். நீங்கள் ஊற்றுங்க. கேட்டேன். அந்த பழகிறான்டா. தான் இருக்கு அதுக்கு அவசரமா இருக்கா போதுடா. நாளைக்கு போய் என்ன தேய்ச்சி பிடிக்கணும். குறுக்க வளர்ந்து வச்சுக்கிட்டு குறுக்க வந்த கௌசிக் மாதிரி எலும்பு கறி மாதிரி போகுது. ஆஹா, கிராமத்துல எல்லாருக்கும் பிடிச்ச பலாரம்னா இந்த பணியாரம் தான். ஏன்னா சின்ன வயசா இருக்கும்போது அம்மாலாம் அடிக்கடி சுட்டு தருது இந்த பணியாரம் தான். பலாப்பழத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ வாசனையாகவும் அவ்வளோ இனிப்பாகவும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல இனிப்புக்குன்னு வேற எதுவுமே சேர்க்காம பலாப்பழத்தை மட்டும் சேர்த்து பணியாரம் பண்ணது. அதுவும் அந்த பசுனை வாசனைக்கு அதுக்கு கமகமன்னு அவ்வளோ இனிப்பா வேற லெவல்ல இருக்கு இந்த பலாப்பழ பணியாரம். கண்ணு தெரியாது. எல்லாருமே நலமகாராஜா கடவுள் சொல்லணும். சரிங்க.